மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க மேலும் ஒரு வாரம் அவகாசம் அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க மேலும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இன்னைக்கு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூடுதல் அவகாசம் வேணும்னு கேட்டிருந்தாங்களா? என்ன விவரம்? இந்த வழக்கை பொறுத்தவரை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக செந்தில் பாலாஜி மீதான வழக்கு நீதிபதி அள்ளி முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அவர் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதை விடுவிக்க கோரிய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது முறையாக இந்த வழக்கு இந்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஆகிய முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி இந்த வழக்கில், அதாவது செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று நீதிபதி கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒரு வார கால அவகாசம் வழங்குவதாகவும் இந்த வழக்கின் விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அன்றைய தினம் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி அறிவித்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை, செந்தில் பாலாஜி வழக்கை விரைவாக முடிப்பதற்கு 3 மாதம் முடிக்குமாறு உத்தரவிட்டிருப்பதால் மேலும் அவகாசம் கேட்க வேண்டாம், இந்த ஒரு வார கால அவகாசம் மட்டும் வழங்குவதாகவும் அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முறையாகவும் அவங்க அவகாசம் கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறை தரப்புல இருந்து. இப்போ செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து இதுக்கு எதுவும் அவசியம் தெரிவிச்சாங்களா? இது போன்ற செயலுக்கு அவங்க தரப்பு என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க? இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்பு எந்த விதமான கருத்து அவங்க முன்வைக்கல. ஏன்னா வழக்கு விசாரணை வந்தபோது உடனடியாக அமலாக்கத்துறை சார்பில் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய, ஏன்னா இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஆகவே தான் அவர் அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பார்த்துக் கொண்டு அது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக அமலாக்கத்துறை சார்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. நீதிபதிகள் உடனே அவகாசம் வழங்கியுள்ளார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.